வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். யூகேக்கு மூவ் பண்றதுக்காக நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க உலகம் பூராகவும் இருந்து. எனவே யூகேல என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு மூவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். யூகேல வேலைகளை எடுக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்ல. அதுக்கு நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். யூகேன்றது உண்மையிலேயே வாழ்றதுக்கும் வேலை செய்யறதுக்கும் ஒரு நல்ல ஒரு நாடு. நிறைய salary பே பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க இங்க வந்து வேலை செய்யறதுக்கு உங்களுடைய வேலையை பெற்றுக்கொள்றதுக்கும் இங்க வர்றதுக்கும் அது ஈஸியா இருக்கும். 2024ஆம் ஆண்டுல யூகேல அவரேஜ் salary வந்து வருஷத்துக்கு 35,464 பவுண்ட்ஸ். ஸ்கில் வர்க்கரா யூகேக்கு நீங்க வாரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுடைய ஃபேமிலியை நீங்க கூட்டிட்டு வரலாம். உங்களுடைய ஃபேமிலி இங்க வந்து படிக்கலாம், அவங்களும் வேலை செய்யலாம். உங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுடைய வைஃப் பிள்ளைகளை நீங்க கூட்டிட்டு வரலாம். அடுத்தது நீங்க 20 hours எக்ஸ்ட்ராவா இன்னும் ஒரு இடத்துல நீங்க வேலை செய்யலாம். 5 வருடங்களுக்கு பிறகு நீங்க பிஆருக்கு அப்ளை பண்ணலாம். இப்போதைக்கு இருக்கிற யூகேனுடைய இமிகிரேஷன் சட்டங்களின்படி இதுதான் ஸ்கில் வர்க்கர்ஸுக்கான விசாவினுடைய கேட்டகரியில் இவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோவில் யூகேல எந்தெந்த ஜாப்புக்கு வந்து ஹை லெவலில் டிமாண்ட் இருக்கு, அந்த ஜாப்புக்கான salary என்னென்ன குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வேணும், முக்கியமாக உங்களுடைய ஜாப் வந்து இமிகிரேஷன் salary லிஸ்ட்டில் வந்து இருக்குதா, உங்களுடைய ஜாப்புக்கு வந்து ஸ்பான்சர்ஷிப்பை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுமா, இந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் வேணும், யூகேல நீங்கள் ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த வேலை வாய்ப்புகளோடு கூடிய இந்த ஸ்டடீஸை எந்த யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் படிக்கலாம் என்ற தொடர்பான பல விஷயங்களை இந்த வீடியோவில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் கிரிதரன். வெல்கம் டு கிரிதரன் vlogs. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். கல் நெஞ்சக்காரங்களாக இருக்காங்க. உங்களுடைய சப்ஸ்கிரைப் மூலமாக அடுத்தடுத்து பல வீடியோக்களை கொண்டு வரதுக்கு அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். எனவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்கில் வர்க்கராக யூகேக்கு வரதுக்கு என்னென்ன ஜாப்புக்கு ஹை டிமாண்ட் இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாப் வந்து யூகேன்ற இமிகிரேஷன் salary லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அங்கே இருந்தால் தான் உங்களால் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அது தொடர்பான விவரங்களை பெற்றுக்கொள்றதுக்கு gov.uk வெப்சைட்டில் இங்கே வந்து நீங்கள் உங்களுடைய இமிகிரேஷன் salary லிஸ்ட்டில் உங்களுடைய ஜாப் இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய வேலை ஸ்பான்சர்ஷிப்புக்கு எலிஜிபிளான ஒரு வேலையாக இருக்கணும். அது தொடர்பான விவரங்களை தெரிஞ்சுக்கொள்றதுக்கு நீங்கள் இந்த சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுடைய வேலையை வந்து நீங்கள் என்டர் பண்ண போகிறீங்க. உதாரணமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ப்ரொஜெக்ட் மேனேஜர் அப்படின்ற வேலையை இதில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய வேலைக்குன்னு சொல்லி ஒரு கோட் இருக்குது. யூகே பொறுத்த வரைக்கும் எல்லா வேலைக்கும் ஒரு கோட் இருக்குது. ப்ரொஜெக்ட் மேனேஜருக்கு வந்து 2440 இந்த கோட் இருக்குது. இந்த கோட்டை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் gov.uk என்ற இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து சர்ச் பண்ண போகிறீங்க. சர்ச் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பக்கத்தில் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது எஸ்ஸா நோ அப்படின்னு சொல்லி வரப்போகுது. அதாவது எஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய வேலைக்கு ஸ்பான்சர்ஷிப் வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். எனவே வந்து எலிஜிபிலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து ஸ்பான்சர்ஷிப்பை பெற்று நீங்கள் விசாவுக்கு அப்ளை பண்ணி இங்கே வரக்கூடியதாக இருக்கும். ஸ்கில் வர்க்கராக யூகேக்கு வரப்போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய வேலை வந்து இமிகிரேஷன் salary லிஸ்ட்லையும் ஸ்பான்சர்ஷிப்புக்கு எலிஜிபிளாகவும் இருக்கணும். இமிகிரேஷன் salary லிஸ்ட்டில் இல்லாத சில பல வேலைகளுக்கும் இங்கே வந்து ஸ்பான்சர்ஷிப் இருக்கிறதும் ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம். அதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோவில் 2024ஆம் ஆண்டில் யூகேல ஹை டிமாண்டில் இருக்கிற வேலைகளை பற்றி தான் சொல்ல போகிறேன். 5வது இடத்துல இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டனுக்கு வந்து நேஷனல் அவரேஜ் salary வந்து 37,129 பவுண்ட்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பார்ட் குவாலிஃபைட் அசிஸ்டன்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டனுக்கு 27,000 பவுண்ட்ஸ்ல இருந்து 40,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் salary போகுது. அதே மாதிரி ஃபுல்லி குவாலிஃபைட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸுக்கு வந்து 41,000 இருந்து 54,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் salary வருது. லண்டன், பிரிஸ்டல், ஸ்காட்லாண்ட் போன்ற பல இடங்களில் வந்து இதுக்கு இன்னும் அதிகமான salary வந்து இருக்கிறதையும் இங்கே காணக்கூடியதாக இருக்குது. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டனுக்கு சில பல சர்டிஃபிகேட் உங்களுக்கு தேவை. இந்த சர்டிஃபிகேட்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய வேலை வாய்ப்பை பெறுறது இன்னும் ஈஸியாக இருக்கும். அதுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சார்ட்டர்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் சர்டிஃபிகேட், அசோசியேஷன் ஆஃப் சார்ட்டர்ட் சர்டிஃபைட் அக்கௌண்டன்ட் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் வேலை வாய்ப்பு பெறுறது ஈஸியாக இருக்கும். இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட்ன்றது வந்து இமிகிரேஷன் salary லிஸ்ட்டில் இல்லை, ஆனாலும் வந்து இது ஸ்பான்சர்ஷிப்புக்கு எலிஜிபிலிட்டியான ஜாப். அடுத்த விஷயம், முக்கியமான ஒரு விஷயம், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட்ஸை எந்தெந்த கம்பெனி ஸ்பான்சர்ஷிப்போட ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏர்ன்ஸ்டன் அண்ட் யங், PwC, BDOP, மசார், இந்த மாதிரி கம்பெனிகள் எல்லாம் வந்து இப்போதைக்கு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட்ஸை வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்பான்சர்ஷிப்போட. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஸ்டடீஸை வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க லண்டனில் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த யூனிவர்சிட்டிஸ் தான் வந்து டாப்பான யூனிவர்சிட்டிஸ். லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் வார்விக், டரம் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர், பேங்கோர் யூனிவர்சிட்டி.
இந்த லிஸ்ட்டில் 4வதாக இருக்கிறது வந்து கன்சல்டன்ட் ஒர்க்குக்கு நீங்கள் ஸ்பான்சர்ஷிப்போடு இங்கே வாரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நேஷனல் ஆவரேஜ் சேலரி வந்து உங்களுக்கு 53,805 பவுண்ட்ஸ் வருஷத்துக்கு. அதே மாதிரி ஜூனியர் கன்சல்டனாக வாரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் 40,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் 40,000 அல்லது 40,000க்கு கீழே உங்களுக்கு வந்து சேலரி வரும். சீனியர் கன்சல்டனாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் 85,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் போகும். அதே போல் பிரின்சிபல் அண்ட் பார்ட்னர் கன்சல்டனாக இருக்கிறவங்களுக்கு வந்து 1,10,000 பவுண்ட்ஸ்லேருந்து 1,55,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் சேலரி வருஷத்துக்கு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது கன்சல்டன்ட் சம்பந்தமான வேலைக்கு இங்கே இருக்கிற சேலரி வித்தியாசம் 2024ஆம் ஆண்டில். கன்சல்டன்ட் ஜாப்புக்கு தேவைப்படுற சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய எல்லைகள் வந்து பரந்த எல்லைகள், அதுக்கு பல சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ அது தொடர்பான விஷயங்களை வந்து நான் இந்த வீடியோவில் உங்களோட நான் பேசலை. ஆனால் இந்த ஜாப்பை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த ஜாப் வந்து இமிக்ரேஷன் சேலரி லிஸ்ட்டில் இல்லை. ஆனாலும் வந்து எலிஜிபிலிட்டி ஃபார் ஸ்பான்சர்ஷிப் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கன்சல்டன்ட் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய கம்பெனிஸ் வந்து உங்களுக்கான ஜாப் ஆஃபரை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு ஜாப் ஆஃபர் பண்ணுற கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் டெலாய்ட், புனாக், மெக்கன்சி, சிட்டி குரூப், நட்வெஸ்ட் குரூப், பிஎல்சி, இப்படி நிறைய கம்பெனிஸ் வந்து இதுக்கு கன்சல்டன்ட்டுக்கு ஆட்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க. ஸோ இதையும் நோட் பண்ணுங்கள். கன்சல்டன்ட் ஸ்டடீஸுக்கான டாப்பான யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட், யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ், இம்பீரியல் காலேஜ் ஆஃப் லண்டன், லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் வார்விக், இந்த யூனிவர்சிட்டிலாம் வந்து நீங்கள் கன்சல்டன்ட் ஸ்டடீஸை வந்து படிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிற 3வது யூகேல ஹை லெவல் டிமாண்ட் உள்ள ஜாப் அப்படின்னு சொல்லி சொன்னால் குவான்டிட்டி சர்வேயர். குவான்டிட்டி சர்வேயருக்கு நேஷனல் அவரேஜ் சேலரியை பொறுத்த வரைக்கும் 47,360 பவுண்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் 21,000 பவுண்ட்ஸ்லேருந்து 28,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் வருஷத்துக்கு உங்களுக்கு பே பண்ணுறாங்க. அதே மாதிரி நியூலி ட்ரெயின் சார்ட்டட் சர்வேயர்ஸுக்கு வந்து 25,000 பவுண்ட்ஸ்லேருந்து 30,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. மிட் எக்ஸ்பீரியன்ஸில் உள்ளவங்களுக்கு வந்து 35,000 பவுண்ட்ஸ்லேருந்து 55,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் சேலரி வித்தியாசப்படும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு வந்து 50,000 பவுண்ட்ஸ்லேருந்து 80,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ராயல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டட் சர்வேயர்ஸ், அதே மாதிரி வந்து சார்ட்டட் குவான்டிட்டி சர்வேயர்ஸ், சார்ட்டட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்பிட்ரேட்டர்ஸ், இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் எல்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படும். இமிக்ரேஷன் சேலரி லிஸ்ட்டில் வந்து இது இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இமிக்ரேஷன் சேலரி லிஸ்ட்டில் வந்து இது இல்லை. ஆனாலும் வந்து இது வந்து ஸ்பான்சர்ஷிப்புக்கு எலிஜிபிளான ஒரு ஜாப் பண்ணுறதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. குவான்டிட்டி சர்வேயரை நீங்கள் படிக்கிறதுக்கு யூகேல இருக்கிற டாப்பான யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னால் லாப்ரோட் யூனிவர்சிட்டி, நார்த்தம்பிரியா யூனிவர்சிட்டி, நியூகாசல் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் ரெடிங், இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் குவான்டிட்டி சர்வேயரை வந்து படிக்கக்கூடிய மாதிரி நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அடுத்து இந்த லிஸ்ட்டில் 2வதாக இருக்கிறது வந்து இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியர்ஸுக்கு நேஷனல் அவரேஜ் சேலரி வந்து 37,199 பவுண்ட்ஸ். அவரேஜ் ஸ்டார்டிங்கை பொறுத்த வரைக்கும் 24,000 வந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஜூனியர் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் 3 வருஷ எக்ஸ்பீரியன்ஸுக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து ஜூனியர் இன்ஜினியர்ஸ் 25,000 வரைக்கும் உங்களுடைய சேலரியை வந்து நீங்கள் எடுக்கலாம். மிட் லெவல் இன்ஜினியர்ஸுக்கு வந்து அதாவது 4 வருஷத்துலேருந்து 9 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் 45,700 பவுண்ட்ஸ் வரைக்கும் உங்களுடைய சேலரியை நீங்கள் பெறலாம். சீனியர் இன்ஜினியர்ஸுக்கு வந்து 10 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆட்களுக்கு வந்து 76,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் உங்களுடைய சேலரியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட் தொடர்பான விஷயங்களையும் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்ல முடியாது என்று சொல்லி சொன்னால் இது வந்து பெரிய ஒரு வைடான ஏரியா. இது இந்த என்ஜினியர் ஜாப் வந்து இமிக்ரேஷன் சேலரி லிஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் இதில் வந்து இல்லை. ஆனாலும் இந்த என்ஜினியர் ஜாப்ன்றது ஸ்பான்சர்ஷிப்புக்கு எலிஜிபிளான ஜாப். இன்ஜினியரை ஹையர் பண்ணுற டாப் கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜாக்வார் லேண்ட் ரோவர், ஜேஎம்சி ரெக்ரூட்மெண்ட், ஜென்ரல் எலக்ட்ரிக் இன்டர்நேஷ்னல், எஸ்எஸ்சி பிஎல்சி, இந்த மாதிரியான கம்பெனிகள் வந்து இப்போதைக்கு இன்ஜினியர்ஸை வந்து ஹை லெவலில் ரெக்ரூட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. யூகேல இன்ஜினியரிங் ஸ்டடீஸை நீங்கள் படிக்கிறதுக்கு டாப்பான யூனிவர்சிட்டிஸை பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ், யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட், இம்பீரியல் காலேஜ் ஆஃப் லண்டன், யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர், இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் ஸ்டடீஸை வந்து படிக்கலாம். அடுத்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது நம்பர் 1 யூகேல இப்போதைக்கு ஹை லெவலில் நிறைய பேரை ஸ்பான்சர்ஷிப்போடு வேலைக்கு எடுத்துகிட்டு இருக்கிற ஜாப் அப்படின்னு சொல்லி சொன்னால் ப்ரொஜெக்ட் மேனேஜர். ப்ரொஜெக்ட் மேனேஜருக்கு நேஷனல் அவரேஜ் சேலரியை பொறுத்த வரைக்கும் 45,593 பவுண்ட்ஸ் வரைக்கும் போகுது. ஸ்டார்டிங் வந்து 20,000 பவுண்ட்ஸ்லேருந்து 35,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் வரலாம். மிட் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற ஆட்களுக்கு 40,000 பவுண்ட்ஸ்லேருந்து 80,000 பவுண்ட்ஸ் வரைக்கும் சேலரி இருக்குது. அதே மாதிரி ஃப்ரீலான்ஸ் ப்ரொஜெக்ட் மேனேஜர்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் 300 பவுண்ட்ஸ்லேருந்து 500 பவுண்ட்ஸ் வரைக்கும் இந்த வேலைகளுக்கு நீங்கள் சம்பளத்தை
பெற்றுக்கொள்ளலாம். சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் மேனேஜருக்கான சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ், Prince 2 இந்த மாதிரி நிறைய சர்டிஃபிகேட் வந்து இது இருக்குது. அந்த விஷயங்களையும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்துக்கொள்ளுங்க. இதோட முக்கியமாக இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் ஜாப் பண்ணுறது ஸ்பான்சர்ஷிப்புக்கு எலிஜிபிலிட்டியான ஒரு ஜாப் பண்ணுறதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ப்ராஜெக்ட் மேனேஜர் வேலைக்கு எந்தெந்த கம்பெனிஸ் வந்து ஹையர் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் NHS, Deloitte, PwC, Project One, Valcon அப்படின்னு சொல்லி நிறைய கம்பெனிஸ் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் தான் இப்போ ஹை லெவலில் யூகேல ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. யூகேல ப்ராஜெக்ட் மேனேஜருக்கான டாப் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ், யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்ஃபோர்ட், Loughborough யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் பாத், யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன். இங்கே வந்து உங்களுடைய ப்ராஜெக்ட் மேனேஜர் ஸ்டடீஸ் வந்து நீங்கள் படிக்கலாம். ஓகே, இந்த லிஸ்ட்டில் உங்களுக்காக நான் கொண்டு வந்த 5 யூகேல டாப்பான டிமாண்டில் இருக்கிற ஜாப்புகள் இந்த ஜாப் தான். இந்த ஜாப்புக்கு என்ன ஸ்டடீஸ் உங்கள்கிட்ட இருக்கணும், என்ன சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும், எந்த கம்பெனி வந்து இப்போதைக்கு ஸ்பான்சர்ஷிப்பை கொடுத்துட்ருக்காங்க தொடர்பான பல விஷயங்களை இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்திருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய வீடியோ தொடர்பான கருத்துக்களை கமெண்ட்ஸில் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற முக்காவாசி பேர் 90% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதன் மூலமாக இன்னும் இதே மாதிரியான பல கண்டென்ட்டை கொண்டு வரதுக்கு எனக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். எனவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் உங்களுடைய ஜாப் வந்து நான் கொண்டு வந்து இந்த 5 லிஸ்ட்டில் இல்லாட்டியும் உங்களுடைய ஜாப் என்னென்ன ஜாப் அப்படின்றத போடுங்க. அதுக்கும் நான் இன்னும் பல வீடியோஸை வந்து கொண்டு வரதுக்கு இருக்கிறேன். அந்த டைமில் உங்களுடைய ஜாப்புக்கான விடயங்கள், ஸ்பான்சர்ஷிப் தொடர்பான விடயங்கள் இருந்தால் அதனையும் நான் அடுத்தடுத்த வீடியோக்களை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்.